ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா வரகு லட்டு தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்ன தேவையானதுன்னு சொல்லிக்கிறேன். இந்த சின்ன கப்பு, இந்த கப் அளவுக்கு நான் வரகு எடுத்திருக்கேன். இதே கப்பில் தான் நம்ம எல்லாத்தையுமே மெஷர் பண்ணிக்க போகிறோம். இதில் 1 கப் வரகு, 1 கப் வேர்க்கடலை, ஒரு 15 அளவுக்கு பிஸ்தா எடுத்திருக்கேன், 10 முந்திரி, 6-7 பாதாம் எடுத்திருக்கேன். இந்த ஃப்ளேவருக்காக ஏலக்காய் சேர்த்துருக்கோம். நீங்கள் ஏலக்காய் சேர்க்குறதுனாலும் சேர்க்கலாம், அந்த வாசனை நல்லாயிருக்கும் லட்டோட ஃப்ளேவருக்கு. அடுத்து இதிலே 1 கப்பு வெல்லம், பொடிச்ச வெல்லம் எடுத்திருக்கேன். வரகு சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம். கல் மண் இந்த மாதிரி இருந்ததுன்னா நல்லா பார்த்துட்டு புடச்சி வச்சுருக்கோம். இந்த மாதிரி சுத்தம் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வரகு வறுக்கிறது அதுவே பொரியும், நல்லா ஒரு கலர் சேஞ்ச் ஆகி வாசனை வரும், அந்த அளவுக்கு வறுத்துக்கணும். வேர்க்கடலே கொஞ்சம் நம்ம ரோஸ்ட் ஆகிறது தெரியும்ல, அது மாதிரி வறுத்துக்கலாம். இந்த நட்ஸை மட்டும் நம்ம நெய்யில் வறுக்கணும். ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றி எல்லாத்தையுமே வறுத்துக்கோங்க. நீங்கள் பிஸ்தா பாதாம் சேர்க்காட்டியும் முந்திரி பருப்பு வீட்டில் எப்போவுமே இருக்கும், ஸோ அதை மட்டும் கூட சேர்க்குறதுனாலும் சேர்த்துக்கலாம், இல்லை அதையும் ஸ்கிப் பண்ணுறதுனாலும் உங்கள் இஷ்டம். 2 ஸ்பூன் நெய்யில் இந்த நட்ஸ் எல்லாம் வறுத்து எடுத்துக்கிட்டோம். இப்போ நம்ம எல்லாத்தையும் ஆறுனதும் அரைச்சிக்க போகிறோம். மிக்சியில் போட்டு பவுட்ரு பண்ணிக்கலாம். இந்த வெல்லத்தை நீங்கள் வேர்க்கடலையோடு போட்டு அரைச்சிக்கோங்க. ஏன்னா ரொம்ப மையாவும் நீங்கள் அரைச்சிடக்கூடாது, அதனால் ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் பெருன்னு இருக்கட்டும். வெல்லத்தை வேர்க்கடலையோடு போட்டுக்கோங்க. நீங்கள் வெல்ல பாகு எடுத்தும் இந்த லட்டு செய்யலாம், ஆனால் ஒரு 3 நாள் வரைக்கும் தான் தாங்கும். ஏன்னா நம்ம தண்ணி சேர்த்து தானே பாகு எடுக்கிறோம். இந்த மாதிரி நீங்கள் வெல்லத்தை இப்படி மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு 10 to 15 டேஸ் வரைக்கும் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சு சாப்பிடலாம். நம்ம வறுத்தது எல்லாத்தையுமே பவுட்ரு பண்ணியாச்சு. வரகு ஏலக்காவும் சேர்த்து பவுட்ரு பண்ணிட்டோம். அடுத்து நெய்யில் வறுத்த நட்ஸை பவுடர் பண்ணியாச்சு. அடுத்து கூட வெல்லத்தை சேர்த்து பவுட்ரு பண்ணிட்டோம். இப்போ நம்ம இது எல்லாத்தையும் 1 by 1 சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்து வேர்க்கடலையும் வெல்லத்தையும் சேர்த்து எல்லாத்தையுமே மொத்தமாக கலந்துட்டு அப்படியே ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை வறுத்து அப்படியே நெய்யில் வறுத்ததுனால அப்படியே நல்லா வாசனையே நல்லா இருக்குது பிணையும் போதே. இது வேர்க்கடலையில் நேச்சுரலாகவே இது ஆயில் கண்டென்ட் இருக்கிறதுனால அது உங்களுக்கு நல்லா பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். நீங்கள் இருந்தாலும் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்தா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஸ்மெல்லும் நல்லாயிருக்கும். பாருங்கள், வரகு லட்டு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு, அதனால் குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம். இதில் நம்ம ஸ்வீட் அளவாக தான் சேர்த்துருக்கோம், அதனால் பயப்பட வேணாம். இது ஃபைபர் அண்ட் ப்ரோட்டீன் ரிச்சான ஒரு ஃபுட்டு, அதனால் நீங்கள் சாப்பிடலாம். அதே மாதிரி ப்ளட் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், ஈஸியாக டைஜஸ்ட் ஆகும். ஸோ பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் எல்லோரும் சாப்பிட்லாம். மெயினாக சுகர் பேஷண்ட்டும் எடுத்துக்கலாம், நல்லது தான். வழக்கம் போல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.